ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை வந்து பார்த்திங்கன்னா பவுலில் வச்சு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைதா மாவும் எடுத்துக்கலாம். மைதா மாவு இப்போ கொட்டிடலாம். போகலாம் எவ்வளோ. இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய போட்டான் மைதா மாவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கிறோம். உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. கைஸ், ஒரு முட்டை பத்தலை, நாங்கள் இன்னொரு முட்டை வாங்கிறதுக்கு போயிருக்கோம். இதோ அதனால் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிடணும். ஓகே, எக்ஸ்ட்ரா எக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ண சுகர் வந்து வேணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட்டு தேவையான அளவு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கை வலிக்கும். விஸ்க் வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த டூல் வச்சு பண்ணிக்கலாம். இப்படி வேணாம், சுத்து அப்படியே வச்சு. இதோ இந்தமாரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. சிம்லேயே வச்சுப்போம். சிம்மில் வச்சுட்டு ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்தமாரி தோசை மாதிரி இது பரப்ப தேவையில்ல, இதே மாதிரி தான். ஏன்னா நம்ம பேன் கேக் தான் செய்கிறோம். அண்ட் இது ஆகிற வரைக்கும் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பியே போட முடியும். ஓகே, இரு பாருங்க, செமையாக வந்துடுது. சின்ன சாசர் பிளேட். ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ எடுத்து சேவ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.